சின்னதாக இருந்தாலும் நம்மளோட பாடி வெயிட்டில் 2% பிரெயின் ஆக்குபை பண்ணியிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயினில் 73% வாட்டர் தான் நிறைஞ்சிருக்கான். ஸோ நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப முக்கியம் பிரெயினோட ஆக்டிவிட்டிக்கு. இதே மாதிரி மருந்தே இல்லாமல் ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். காரம்ங்கிற சுவைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது காரம் அப்படிங்கிற ஒரு சுவை இருக்கு இல்லைங்களா, அது நாக்கில் படும் பொழுது இந்த நாக்கில் இந்த புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸுங்க, சுவை மொட்டுக்கள். இந்த காரங்கிற சுவை நாக்கில் பட்டோன்னே அந்த நாக்கில் இருக்கிற சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும், காற்று கரண்ட்டாக காற்று பிராணனாக மாற்றி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணிடும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரு பஞ்சபூத சக்தியான காற்று சக்தி கிடைக்கிறது காற்றின் மூலியமாக. இப்போது நுரையீரலில் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கம்பாங்க, ஏன்னா காரமாக இருக்குது. மிளகு சாப்பிடுவாங்க, ஏன்னா காரமாக இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிட சொல்லுவாங்க, முட்டைக்கோஸுங்கிறது காரத்தன்மை உடையது. அதாவதுங்க நுரையீரலில் குட்டி பண்ணி பாருங்கள், மூக்கு மாதிரியே இருக்கும். மூக்கை பெருசு பண்ணி பாருங்கள், நுரையீரல் மாதிரி இருக்கும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. இந்த மூக்கு மேலே புள்ளி புள்ளி ஏதாவது கொப்பளை வந்தாலோ, மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, நுரையீரலில் கெட்டு போனால் தான் மூக்கு ப்ராப்ளம் வரும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. மலச்சிக்கல் சொல்கிறாங்க இல்லைங்களா, மலம் ஒழுங்காக வரலன்னு. காற்று உடம்புல குறைஞ்சாதாங்க மலச்சிக்கல் வரும். நுரையீரல் பாதிப்பு இருந்தால், நுரையீரலில் சளி நிறையா இருந்தால், காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் வரும். நல்லா கவனிங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்மந்தம் இருக்குது. அது என்ன துக்கம்னு கேட்டால், திடீர்னு ஒரு யாராவது இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டு என்ன சொல்கிறோம், ஐயோ அப்படியா அப்படின்ற ஆச்சரியமாக இருப்போம், சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன் மூச்சு போச்சு? துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது உடம்பில் உள்ள காற்று பிராணன் குறைஞ்சிரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அன்பாக வாழ்ந்துட்டுருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியோ இறந்துருவாங்க. அந்த நினச்சிட்டே இவங்க உட்காந்து அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தில் ஆஸ்மா வரும், வீசிங் வரும், நெஞ்சு சளி அதிகமாகும். சில பேருக்கு ஒரு சந்தேகம், கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. கவலை வேறு, துக்கம் வேறீங்க. கவலைன்னு எப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க, அது பேர் கவலை. என்னைக்காவது சரியாயிருவாங்க, இறந்துட்டாங்க மறுபடியும் வரமாட்டாங்க, துக்கம். துக்கம் என்பது நிரந்தரமான ஒரு கவலை. கவலை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு துக்கம், ஒரு கெட்ட விஷயம்னு வச்சுக்கலாங்க. அதாவது துக்கம் வந்தால் தான் நுரையீரல் பாதிக்கும். இப்போ பாருங்கள், காரமான பொருள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக சாப்பிட்ற யாருக்குமே ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா வரவே வராதுங்க. அதே மாதிரி தோல் நோய் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இது இவருங்க இந்த தோல் வியாதி வர காரணமே காரம் குறைவாக சாப்பிடுவது இல்லது அதிகமாக சாப்பிடுவது. எல்லோரும் நல்லா கவனிங்க, நான் எது பேசினாலும் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இல்லை நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவம் யாருக்கு புரிஞ்சிடுச்சோ உலகத்தில் எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு எழுதி வச்ச அளவு இல்லை, நம்ம உடம்பு சொல்கிற அளவு. உடம்பு தான் டாக்டரு, நாக்கு தான் டாக்டரு, சுவை தான் மருந்து. அப்போ என்னுடைய நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நான் ஒழுங்காக சாப்பிட்ற வரைக்கும் காரத்தால் எனக்கு எந்த வியாதி வராதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வந்துடும், காரமே சாப்பிடாதேன்னு சொல்லி யாரோ சொல்லி நீங்கள் காரமே சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா, அது நல்லது இல்லைங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவதும் நல்லதல்ல, காரம் குறைவாக சாப்பிடுவது நல்லதல்ல, அளவாக சாப்பிடுவதே சிறந்தது. அந்த அளவு உங்கள் நாக்கு தான் சொல்லும், வேறு யாரையும் கேட்காதீங்க. இப்போது நான் என்னோடய வேலை என்ன, அதிகமாக பேசுறது.
ஒன்று மேடையில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது மீடியாவில் பேசிகிட்டு இருப்பேன். அதிகமாக பேசுகிறேங்க ஒரு நாளைக்கு. அப்போது அதிகமாக பேசுகிற எனக்கு காற்று தானே செலவாகுது. அப்போ எனக்கு காரம் தேவைப்படுதுங்க. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்ற காரத்தை விட நான் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு காற்று குறையும் பொழுது காரத்தின் மூலியமாக காற்று கிடைக்கிறது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் பாருங்கள் காரம் நிறையா சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எந்த சக்தி பகலில் இழக்கிறோமோ அந்த சக்தி சுவை மூலமாக நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமாக இருக்குது, உடனே சொல்கிறேன் காரமாக இருக்குன்னு. உடனே குறைக்காதீங்க. எனக்கு காரமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு வேளை கரெக்டாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமே இல்லைங்கன்னு சொல்லி காரம் சேர்த்துக்க சொல்கிறேன். உடனே மொத்த சாம்பாரில் போட்டுறாதீங்க, மொத்த ரசத்தில் போடுறேன். ஏன் தெரியுமா? மற்றவங்களுடைய காரத்தின் தேவையும் எனது காரத்தின் தேவையும் ரெண்டு வேறு வேறங்க. எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரவர் சுவையின் தேவை, அவரவரது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது வேறு வேறு. அதனால் சிம்பிளாக சொல்கிறேங்க, யார் ஒருவர் தன் உடம்புக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கரெக்டாக சாப்பிட்றீங்களோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் இனிமேல் காரம் வேண்டான்னு சொல்லாதீங்க, காரம் ஓவராக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் தோலுக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ காரம் மொத்தமாக நிறுத்திடாதீங்க, நிறையா சாப்பிடாதீங்க. உங்கள் நாக்கு எவ்வளோ காரம் கேட்குதோ கரெக்டாக சாப்பிட்டு பாருங்களேன், தோல் நோய்க்கு சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும். சில பேருக்கு மலம் ஒழுங்காக வராது. ஒரு நாள் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மழை வரும். சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்ட உடனே மழை வருது, இன்னமும் ஆயிடுச்சு. ஒன்றும் ஆகலை. உங்கள் உடம்புக்கு பெருங்குடலில் மலத்தை தள்ளுறதுக்கு உடம்புல காரம் இல்லை. இப்போ காரமான சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பாடா அப்படின்னு அந்த காரம் போய் மழை தள்ளி விடுது. நல்லது. வராமல் இருக்கிறது தாங்க கெட்டது. சாப்பிட்டு முடிச்சு வருது இல்லையா, நல்லது தான். எனவே இனிமேல் யார் சொல்லியும் கேட்காதீங்க. உங்கள் நாக்கு தாங்க டாக்டரு, சுவை தாங்க மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டாக சாப்பிடுங்க. இதனால தாங்க நம்ம தாத்தா பாட்டியில் என்ன பண்ணாங்கன்னா இலையை போட்டு ஏன் தெரியுமா ஊறுகாய் வச்சாங்க? சாப்பிடும்போது காரம் பத்திலையா ஊறுகாய் சேர்த்திக்கங்கிறக்காக தான். எனவே அதுக்காக ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. நமது உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது சரியாக சாப்பிடும் ஒருவருக்கு தோல் ஆரோக்கியமாக இருக்கும், நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் சரியாக போயிடும். அதனால் இனிமேல் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை கரெக்டாக சாப்பிடுங்க. சில பேருக்கு ரசம் எந்திரியம் பிடிக்குது, ரசத்தில் காரம் இருக்குது, மிளகு இருக்குது, பிடிக்குது. அப்போ அந்த ரசம் நிறைய சாப்பிடுங்க, குழம்பு கம்மியாக சாப்பிடுங்க, தயிர் கம்மியாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமாக இருக்குதுன்னா தயிர் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போல்லாம் நிறையா காரமாக சாப்பிடுவேன். ஒரு 10 நாள் எனக்கு பேசுகிற வேலையே இல்லைன்னா நான் எதை சாப்பிட்டாலும் காரமாக இருக்குதுங்க, எனக்கு காரம் அதிகமாக இருக்குதுங்க. அப்போ என் உடம்பு தானே முடிவு பண்ணுது எவ்வளோ காரம் சாப்பிடணுங்கிறத. அதனால் காரம் என்பது ஒரு மருந்து, அளவாக சாப்பிட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. எனவே காரம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக.